ஏ ஐலி, என்ன நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு, அத நீ கெடுத்துருவ போல இருக்கு. ரித்திகா, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எதுக்கு பேசுறனா? கல்யாணத்துக்கு வந்தோமா, பொண்ணு மாப்பிளைய வாழ்த்துறோமான்னு இல்லாம எதுக்காக நீ மாப்பிள்ளை பொண்ணு மாத்திட்டு இருக்க? நீயே திருட்டுத்தனமா தான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்க. அதுவே ஒரு கேவலமான விஷயம். இதுல இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எதுக்காக அதை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற? கவர்னர் வந்து பிரச்சனை பண்ண என்ன பண்றது? இங்க பாரு ரித்திகா, மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். உன்கிட்ட வந்து கேட்டாங்களா? நீயே உன் மனசுல ஏதோ பெரிய ஆள நினைச்சுக்கிட்டு வந்து அப்புறம் ஆகாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது. அந்த அசிங்கத்தினால நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவ, உனக்கு அசிங்கம். இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கம். உனக்கு இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அசிங்கப்பட்டு நிக்க போறது நாங்க தானே. ரித்திகா, இது என்னோட குடும்பம் தான். எனக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறையும் பொறுப்பும் இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே ஃப்ராட். இதுல மண்டபத்துல இன்னொரு ஃப்ராடு கூட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. ரித்திகா, எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நீங்க பண்ண காரியத்துக்கு கவர்னர் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. நீ பண்ண காரியத்தினால இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அப்படி ஏதாவது நடந்துச்சு, நீ என்னைக்கும் எங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஐலி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. பாருங்க சிவா, ரித்திகா எப்படி பேசிட்டு போறான்னு. நான் என்ன தப்பா பண்ணேன்? ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போனா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரியா? அதுவும் இல்லாம மனசுக்கு பிடிக்காதவன கல்யாணம் பண்ணிட்டு அவ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவ மட்டும் இல்ல, அந்த பையனோட வாழ்க்கையும் கெட்டு போகாதா? அது அந்த பையனுக்கே புரிஞ்சிருச்சு, இவளுக்கு ஏன் புரியல? அப்படிலாம் இல்ல ஐலி. நீயும் இசையும் பண்ணது சரியான விஷயம்தான். இது யார்கிட்ட சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. இருந்தாலும் கவர்னர் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எதை வேணா யோசிக்கலாம், ஆனா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதே தப்பு.